இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழல் காரணமாக இப்ப அதாவது இன்று 27 கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் இந்த மாதம் நவம்பர் அதாவது 17ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 31 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த அசாதாரண காலநிலை காரணமாக அதாவது நேற்றும் இன்றைக்கும் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதுல 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்பாக இப்பொழுது தேடப்படுவதாக சொல்லப்பட்டது. 170 பாரதூரமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதுல அதிகமான மண் சரிவுகள் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கம், குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக அல்லது காற்றாக மாறக்கூடிய வாய்ப்பு வருகின்ற 12 மணி நேரத்துக்குள்ள நடக்க போகுது. இதன் காரணமாக பெரிய அளவான மழை வீழ்ச்சி இலங்கையுடைய பல பிரதேசங்கள்ல இடம்பெறும். 200க்கும் அதிகமான மில்லிமீட்டர் அளவு மழை பெய்யக்கூடிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த மலேசியா சுமத்ரா தீவுல தற்சமயம் 6.6 ரிக்டர் அளவிலான ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள் மிக அவதானமாக இருக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வரப்போற மணித்தியாலங்கள்ல அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படின்ற மாதிரியும் இப்போதைக்கு சொல்லப்படுது. காரணம் இந்த நில அதிர்வின் காரணமாக காலநிலையில இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் காணாமல் போயிருக்காங்க. 7 இடங்கள்ல இந்த சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலப்பனை நூரேலியா மாவட்டத்துல மண் சரிவின் காரணமாக 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 வீடுகளுக்கு மேல் விழுந்த மண் மேடு காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதோட கண்டி மாவட்டத்திலையும் பாரியளவான மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உளுத்தும்பர பகுதியில 4 பேர் மண் சரிவின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட 4 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள்ல பார்க்க கிடைத்தது. பாதைகள் பல இடங்கள்ல மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பிரதான பாதை புலனறுவை மட்டக்களப்பு பாதை மன்னம்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் மூடப்பட்டிருக்கிறது. புலனறுவை சோமாபதி வீதி சுங்காவில் பிரதேசத்தில் மூடப்பட்டிருக்கிறது. ஓராமடு வீதி செட்டிக்குளம் வீதியில மூடப்பட்டிருக்கிறது, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அதோட அனுராதபுரம் வாரியபுல வீதி தெதுரு ஓயா பாலத்துக்கு அருகாமையில மூடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 10 முக்கியமான வீதிகள் மூடப்பட்டிருக்கு. அம்பாறையில 1, திருகோணமலையிலையும் பல பகுதிகளில் வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. மலையகத்துக்கான பல பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. மண் சரிவின் காரணமாக அங்கு செல்கின்றவர்கள் மிக அவதானமாக இந்த பாதைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கம் 210 கிலோமீட்டர் தொலைவில கடல் தொலைவில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டிருப்பதாகவும் இது வருகின்ற 12 மணி நேரத்துல புயலாக அல்லது காற்றாக மாறும். 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல கடல் பிரதேசங்களை அண்டி உள்ள கிழக்கு தென்கிழக்கு பிரதேசங்கள் வடக்கு பிரதேசங்கள்ல அதிகமான இந்த வேகத்தை காற்று வீசும். இலங்கையுடைய பல பிரதேசங்கள்ல 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும். 100 முதல் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வடமத்திய வடமேற்கு மாகாணம் திருகோணமலை ஆகிய பிரதேசங்கள்ல 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. விளம்பர பலகைகள் அதாவது மின் கம்பங்களுக்கு பக்கத்துல மரங்களுக்கு பக்கத்துல நிக்கிறவங்க இந்த மாதிரியான இடங்களை போறது அல்லது புதினம் பார்க்க போறவங்க இந்த விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. வெளியில போறதை தவிர்த்துக் கொள்ளுங்க. குறிப்பா பயணங்கள் போறவங்க இந்த பாதைகள் எங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கு அல்லது அதிக காற்றின் காரணமாக உங்களோட பயணங்கள் கட்டாயமாக இருந்தால் மாத்திரம் செய்யலாம். அல்லது வளிமண்டல திணைக்களம் முகாமை அதாவது அனர்த்த முகாமைத்துவ மையம் வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அசாதாரண காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஏஎல் பரீட்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று வியாழக்கிழமை, நாளை வெள்ளி, சனிக்கிழமை ஆகிய தினங்கள்ல 3 நாட்கள்ல இடம்பெற இருந்த இந்த 3 நாள் பரீட்சைகளும் வருகின்ற டிசம்பர் 7ஆம், 8ஆம், 9ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு சற்று நேரத்துக்கு முதல்ல அறிவிச்சிருக்காங்க. மின்தடை காரணமாக பல இடங்கள் இப்பொழுது மின் இணைப்புகள் மீளிணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காற்றின் காரணமாக மரங்கள் விழுந்ததால மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக பல இடங்கள்ல இப்பொழுது மின்தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. மின்சார சபையினுடைய அறிவுறுத்தலின்படி உங்கள் பிரதேசங்கள்ல மின்தடை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக சிபி அதாவது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான ஆப் இருக்குதானே, இந்த ஆப்ல உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்க அங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மகாபலி ஆற்றுக்கு அருகாமல் இருக்கிற கிராமங்கள் வீடுகள் அதுல இருக்கவங்க மிக அவதானமாக இருக்கும்படியும் வானிலை மையம் முகாமைத்துவம் அதாவது அனர்த்த முகாமைத்துவம் வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு. காரணம் தொடர்ச்சியாக பாரியளவான நீர் மகாபலி கங்கை ஆற்றின் பக்கமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வெண்தோட்ட பழைய பாலம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிற பாலம், இந்த பாலம் பழைய பாலம். இந்த பாலம் உடனடியாக முழுமையாக உடைந்து விழுந்திருக்கிறது. அந்த பகுதியில போற பழைய பாலத்தை பாவிக்கின்ற சாரதி
பிரவாசிகள் இந்த பக்கத்தை பயணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு.